ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/9/2024 கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று கெஸிங் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று கெஸிங்கில் வந்து பார்த்தோம்னா ஏபிஎஸ்சியில் 98 அப்படிங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ யாராவது ட்ரை பண்ணி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் சிம்பிள் பேட்டர்ன் தான். ஸோ நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க நேற்று வீடியோ பாருங்கள். ஸோ அதாவது இங்கே அந்த டேட்டுக்கு நேராக சீபோர்டு என்ன நம்பர் இருக்கோ அந்த மாதத்தில் போய் அந்த 8னா 8ஆம் தேதி வந்து பார்த்துக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு 8ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 395 751 சொல்லி இருக்குது. ஸோ அந்த நம்பரையும் கீழே உள்ள நம்பர்ஸையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்போது உள் நம்பரு ஏ போர்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா 3 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 38. அதே மாதிரி பி போர்டு பாருங்கள் 9 கீழே 8. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 98 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு பார்த்திங்கன்னா 1 அப்படின்ட்டுருக்கு. 1 அப்படிங்கிறப்ப 1ஆம் மாதம் பார்த்துக்கணும். சரிங்களா? 1ஆம் மாதம் 1ஆம் தேதி என்ன டேட்டோ அந்த மாதம். 2ஆம் மாதம்னா 2ஆம் மாதம் 2ஆம் தேதி. 3ஆம் மாதம்னா 3ஆம் தேதி 3ஆம் மாதம் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம 1ஆம் தேதி பார்த்துக்குங்க. 1ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் அப்படியே நம்ம ஏபிஎஸ்சில் வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கங்க. நான் எழுதுகிற நம்பர்ஸை ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா இதில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸிங்கில் பார்த்துக்கலாம். 28 62 53. அதே மாதிரி 91 04 01. சரிங்களா? அந்த பேர்லேருந்து நமக்கு ஏதாவது பேர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. சரிங்களா? இப்போது அந்த பேரை வச்சு நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஸோ கரெக்டாக அதில் இருந்து 3 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 210, திரும்ப 3 நாள் கேப் விட்டு 542. சரிங்களா? ஸோ இதில் கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 45 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 01 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு 37 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? 37 அப்படிங்கிறப்ப நமக்கு இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்சிங்கில் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர் மேட்ச் ஆகுது. சரிங்களா? அப்போது இந்த 2 நம்பர் சேர்த்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 45ங்கிறது ஏபி, 01ங்கிறது பிசி வச்சுருக்காங்க. அப்போது 37 அப்படிங்கிறது நமக்கு ஏசி தான் வந்து வரணும். சரிங்களா? அப்போது 73 அப்படிங்கிறது ஏசி வச்சுக்கலாம். சரிங்களா? 73ங்கிறது ஏசி வச்சாங்கன்னா பிசியில் 53 சொல்லி வச்சு 753 சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 47 53 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 லாக் ப்ரைஸை வந்து எடுத்து டைப் பண்ணுங்கள். 47 53 அப்படிங்கிற நம்பர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸாக பார்த்துங்க. 415க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே உள் நம்பர் பாருங்கள். 54க்கு 54 வந்திருக்கு. அடுத்து ஏபி 92க்கு நமக்கு ஏசி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வந்து நம்ம ஏசி எடுக்கணும். ஏசி வந்து அடித்தாங்க அப்படின்னா இங்கே நமக்கு 45ங்கிறது ஏசி வந்திருக்கு. 92ங்கிறது ஏசி தான் வந்திருக்கு. அப்போது 28 அப்படிங்கிற நம்பரும் ஏசி தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும். ஸோ ஏசி வந்துச்சுன்னா இங்கே நமக்கு 28ங்கிறது ஏற்கனவே நமக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரிங்களா? அந்த நம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 28 அப்படின்னு சொல்லி ஏசி 28ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 238ன்னு சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கும் டி போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 42 38 அப்படிங்கிற நம்பர் 1 லாக் ப்ரைஸ் வந்து எடுத்து டைப் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கெஸிங்கில் வந்து பாருங்கள். கரெக்டாக நேற்றுக்கு ஒரு கெஸிங் சொல்லியிருந்தோம். கரெக்டாக இங்கே ஏசி மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏசி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 94க்கு ஃபுல் பவர் 49. சரிங்களா? 9 பவர் 4, 4 பவர் 9, 49 அப்படி வச்சிட்டாங்க. அடுத்து 90 பவர் 445. சரிங்களா? 90 பவர் ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 45, 9 பவர் 4, 0 பவர் 5 அப்படி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 28 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 33 இருக்குது. 33 அப்படியே டேரெக்டாக வந்துச்சு அப்படின்னா 533 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 533 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மீதி இருக்க இந்த 2 நாள் மட்டும் நான் ஃபாலோயிங் நம்பர்ஸில் சொல்லியிருந்தேன். 238 772. ஸோ அந்த 2 நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரணும். ஸோ இந்த 2 நம்பர் மட்டும் இந்த 29ஆம் தேதி 30ஆம் தேதி வந்து பார்த்தா இந்த நம்பர்ஸையும் சேர்த்து எடுத்து ட்ரை பண்ணிங்க. ஃபாலோயிங் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபாலோயிங் நம்பர்ஸில் இன்னும் வராத நம்பர் இந்த 38 83 இந்த பேரும்
77 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு இதில் கெஸ்ஸிங்கில் உள்ளது வந்து பார்த்தா இந்த 53 மேட்சிங் ஆகிறது வந்து பார்த்தோன்னா 28 வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ அதுங்களா, அதனால தான் நம்ம 238 ட்ரை பண்ண சொல்லியிருக்கோம். 5-3 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கனால 538 கூட மாற்றி வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.